Hello friends, welcome to our channel Rixi Aariwork. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸையும் நம்ம ஃப்ரீயாகவே போட போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் நம்ம அதாவது ஸ்டிச்சஸை ஸ்ட்ரெயிட்டாகவே லோட் பண்ணி முடித்தோம், கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? சொல்லும்போது புரியாமல் இருக்கலாம். நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் ஆரி ஒர்க் ரிலேட்டடாக எந்த வீடியோ பார்த்தாலும் என் வீடியோ மட்டும் இல்லை, நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சொல்லும்போது புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில், த்ரெட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் சில்க் த்ரெட்டில் மட்டும் போட போகிறேன். நீங்கள் ஜரிலேயே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ஸ்டிச்சஸுமே மேக்ஸிமம் சில்க் த்ரெட்டில் தான் போடுவேன். ஏன்னா அதில் தான் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால் உங்களுக்கு அப்படி போட்டு காமிக்க நான் போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் ஜரிலேயும் ட்ரை பண்ணணும். இந்த கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பார்டர்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க, சரியா? இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாகவே கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ இந்த எட்ஜஸும் நமக்கு கவர் ஆகாது. ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் இந்த எட்ஜிலிருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுவேன். இதை பாருங்கள், இப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிராஸாகவே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜும் கவர் ஆகாது, இந்த எட்ஜும் கவர் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பேக் ஸ்டிச் கொடுத்த பிறகு உங்களுக்கு எதுக்காக எப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னா இப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த எட்ஜும் சரி, இந்த எண்டிங்கில் உள்ள எட்ஜும் கவர் ஆகாது. ஸோ அதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன செயின் கொடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க. அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு போங்க. மறுபடியும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் வாங்க. ஒரு சின்ன செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். மேலே போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம். ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க. ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச்,
ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச். அதாவது நம்ம வந்து சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கிராஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜு கவர் ஆகாது. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜும் கவர் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டிச்சஸே கிராஸாக கொடுக்குற மாதிரி வந்துடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே நம்ம வந்து கிராஸாக கொடுத்துக்கிட்டே போக வேண்டியது. அதாவது அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்பில் கிராஸாக கொடுத்துக்கிட்டே போகணும். டைரெக்டாக நீங்கள் வந்து கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதுவே நம்மளை ஒரு கிராஸ்க்கு கொண்டுட்டு போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பார்டர் கொடுத்தோம்னா கரெக்டாக ஷேப் வந்துடும். இது எல்லாத்துக்குமே இப்படி தான். நம்ம யூ ஷேப் பண்ணுறதா இருந்தாலும், வி ஷேப் பண்ணுறதா இருந்தாலும், என்ன ஷேப் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். அதாவது டைரெக்டாக சில பேர் கிராஸ் கொடுக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிராஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டே இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு வந்து கேப்பும் வராது. கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள், சரி? அதுதான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் ரொம்ப முக்கியம். அப்படியே கிராஸாக அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல கொடுக்கும். அதாவது முதல்ல ஒரு செயின் லென்த்தியாக கொடுக்குமா ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அதாவது ரெண்டு சைடுமே நம்ம வந்து இதில் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் அடுத்து ஆரம்பிக்கும், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் அப்படின்னு எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து கிராஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கும். பாருங்கள், நம்ம வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, ரெண்டு சைடுமே நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கும். எந்த கேப்புமே இல்லாமல் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். நீங்கள் யூ ஷேப், வி ஷேப், எந்த ஷேப்பில் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டாலும் சேம் ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு அதை கூட வீடியோவாகவே போடுறேன், ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சேம் இதே மெத்தடை தான் நம்ம அதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் கூட தனியாக வீடியோவாக கொடுக்கேன். பாருங்கள், அப்படி கிராஸாகவே கொடுத்துட்டு போய் நம்ம இந்த பாக்ஸை அப்படியே ஃபில் பண்ண போகிறோம், சரியா? ஒரு லாங்காக கிராஸாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் எண்டிங் வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். கிராஸாக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம். கிராஸாக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், கிராஸாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம். கிராஸாக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நம்ம வந்து கிராஸாகவே கொடுத்து இந்த ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம்.
ஸ்டிச்சஸ் மட்டும் கிராஸாக கொடுக்குங்க. அப்போ தான் நம்ம வந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். அதாவது எல்லா ஷேப்லேயுமே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபில்லிங்ஸ் கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இது முக்கியமான ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையே எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது, அதாவது அட்வான்ஸ் லெவலில் நான் வந்து எல்லாமே எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது, நம்ம போட்ட பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே எம்போஸ்டாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது கிராஸாக போடணும். எடுத்த உடனே ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே கிராஸாக போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. எதுக்காக இதை இப்போவுமே சொல்லித்தரேன் அப்படின்னா எம்போஸ்டாக பண்ணும்போது ரோப் வச்சு பண்ணுவோம். அப்போ ரோப் அசிங்கமாக வெளியில் தெரியும். ஸோ அது ஃபுல்லாக கவர் ஆகணும்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து கவர் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தடை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் எந்த ஷேப் போட்டாலும் அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம இந்த எட்ஜு வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? இப்படியே கிராஸாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே கிராஸாக முடிஞ்சிடும். இந்த இடத்துல இப்படி கிராஸாக இப்படி கொண்டுட்டு வந்து இப்படியே கிராஸாக போட ஆரம்பித்து இப்படியே கிராஸாக முடிச்சிடும். இவ்வளோத்துக்குள்ளேயும் முடிஞ்சிடும். இந்த கிராஸ் வந்து ஃபில் பண்ண முடியாது. இதே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராஸை நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே கிராஸாகவே கொண்டு போய் முடிச்சிடணும். இப்போ நம்ம எட்ஜுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இப்போது சேம் மெத்தட் தான். அதே மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிராஸாகவே அப்படியே கொடுத்து அப்படியே முடிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட ஆரம்பித்தோம் அப்படின்னா எண்டிங்கில் அது தன்னாலே நமக்கு வந்து இந்த வந்து கிராஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ எண்டிங் வரைக்குமே அப்படியே அந்த கிராஸை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு பார்த்தப்போ கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மட்டும் முடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது இல்லையா? அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம முடித்த பிறகு ஒரு பார்டர் லைன் கொடுப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் அழகாக ஆயிரும். எல்லா ஸ்டிச்சஸுமே அப்படி தான். எம்ப்ராய்டிங் எல்லாமே அப்படி தான். நம்ம வந்து ஆரியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று குச்சமுச்சான்னு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பண்ணி பண்ண பிறகு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே பண்ணி முடித்த பிறகு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ராய்டரிங்கை பொறுத்தளவில் அது வந்து ரொம்ப அழகாக வரும். எப்போவுமே அப்படி தான். நமக்கு வந்து பண்ணும்போது என்னமோ பண்ணி வச்சுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தெரியும். பண்ணி முடித்த பிறகு அழகாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த பார்டர் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் கொடுத்து கீழே ஒரு லாக் ஸ்டிச், மேலே ஒரு லாக் ஸ்டிச்.
அதுக்கப்புறம் கிராஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கிராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து எப்போவும் மாதிரி செயின் கொடுத்து அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு செயின் ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த எட்ஜுக்கிட்ட வரும்போது கிராஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிக்கும். இந்த எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதில் முக்கியமாக நம்ம வந்து கிராஸாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் போடுற வீடியோஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை கொடுப்பேன். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதுவும் ப்ளவுஸ் ஒர்க் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ரைடல் மெஹந்தி போடணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.